ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சாரீல ஃபால்ஸ் எப்படி வச்சு ஸ்டிச் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த சாரீ ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க. இந்த அட்டையை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலயே நீங்க கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ல நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாரியோட ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு மஹி டெய்லரிங். இப்போ இதுக்கு செட் ஆகுற மாதிரியான நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். பாருங்க. இப்ப சாரில ஒரு சில சாரில பாத்தீங்கன்னா பார்டர் சின்னதா இருக்கும். இங்க ஒரு கலர் வச்சு தைக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த சாரிலேயே பாருங்க. நம்ம ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இங்க கீழே ஒரு கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது இது லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது இந்த பெப்சி ப்ளூ கலர்ல இருக்கு. சோ நம்ம 2 நூல் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேல என்ன கலர் இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சுத்திக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நூலை நம்ம சுத்திக்கணும் பாபின்ல. அந்த மாதிரி சுத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரே டைம்லயே நம்ம பாபினை ஃபர்ஸ்ட் சுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்கிற கலர் நான் ஃபர்ஸ்ட் சுத்தியாச்சு. இங்க பாருங்க, இந்த கலர் நான் ஃபர்ஸ்ட் சுத்தியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிற கலர் நம்ம சுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் கீழே இருக்கிற கலரையும் சுத்தியாச்சு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நூல் தான் இருக்கும். இதுக்குள்ளார இந்த நூல் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இத கேஸ்ல மாட்டி ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மேல இந்த இந்த ஃபால்ஸ் என்ன கலர் நம்ம வாங்கியிருக்கிறோமோ அந்த கலர் நூல் நம்ம மேல போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல இந்த மாதிரி மடிச்சு 2 பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் போடுறதே இந்த மாதிரி எட்ஜ்ல போட்டுக்கணும். இந்த மாதிரி எட்ஜ்ல ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நம்ம சாரில இருந்து நம்ம கையை இந்த மாதிரி நீங்க வச்சு நம்ம இந்த இடத்துல ஓரம் அடிச்சிருவோம். ஓரம் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சு நம்ம கையளவுக்கு விட்டுட்டு இங்கிருந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். சாரி ஃபால்ஸ் இங்கிருந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா எந்த ஃபால்ஸும் இழுக்கக்கூடாது, சாரியும் நம்ம இழுக்கக்கூடாது. அதனால ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம நீட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். ஃபால்ஸையும் இழுக்கக்கூடாது, சாரியும் இழுக்கக்கூடாது. அதனால இங்க ஸ்டிச் பண்றது நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும் போதே ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ற வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும். இப்போ இங்க ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் சாரிய ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கமா இழுத்து இங்கிருந்து ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கை கட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க இப்படி இது பண்ணிக்கோங்க, ஃபிளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி வச்சு ஒரு ரிட்டர்ன் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும்ல. இப்ப நம்ம இது இங்க இருந்து இது ஸ்ட்ரைட். ஓகேங்களா? இது ஓகே, இது ஸ்ட்ரைட். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வைக்காம லைட்டா ஒரு 1/4 இன்ச் கேப், இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் கேப்க்கு நம்ம தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரிலையும் சுருக்கம் வராது, ஃபால்ஸ்லயும் சுருக்கம் வராது. சப்போஸ் ஃபால்ஸ்ல சுருக்கம் வந்தா கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி திருப்பிட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்க இருந்து நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப என்னன்னா நம்ம நூல் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கலர்ல நம்ம நூல் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அப்ப நம்ம நூல் சேஞ்ச் பண்ணணும். இப்ப இங்க இருந்து நம்ம நூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற இந்த நூலை நம்ம உருவி விட்டுறலாம். இப்போ தெரியுதுங்களா? பேலன்ஸ் இருக்கிற இந்த
த்ரெட்டை நம்ம உருவி விட்டுட்டோம்னா இந்த கலர் நூல் நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்டே நம்ம இந்த கலர் நூல் உள்ள வச்சாச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த கலர் நூல் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க நூல் நீங்க வெளியே எடுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த நூல் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கேஸ்ல மாட்டிக்கலாம். ஓகே, கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கிருந்து நல்லா இப்படி விளக்கி விட்டுக்கோங்க, இங்க இப்படி பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க பின்னாடி இப்படி பிடிச்சுக்கணும், இந்த கையும் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு ஃபால்ஸ்ல எந்த வித சுருக்கம் வராது. பாருங்க, சாரியும் நல்லா இந்த பக்கம் நல்லா தள்ளி விட்டுக்கணும். ஃபால்ஸையும் நல்லா இப்படி லூஸா வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி விளக்கி விட்டுட்டு கரெக்டா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்ப நம்ம முதல்லயே 1/4 இன்ச் தள்ளி வச்சோம்ல, அந்த மாதிரி தள்ளி வச்சா கூட உங்களுக்கு ஃபால்ஸ்ல எந்த வித ஃபால்ட்டும் வராது. ஒருவேளை உங்களுக்கு ஃபால்ஸ்ல சுருக்கம் வந்ததுன்னா நம்ம ஃபால்ஸ்ல சுருக்க வச்சுக்கலாம். ஆனா சாரியில இப்படி சுருக்க வரக்கூடாது. ஃபால்ஸ் நல்லா இப்படி இருந்துட்டு சாரியில இப்படி சுருக்க வர மாதிரி நம்ம தைக்க கூடாது. சப்போஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு சாரியில சுருக்கம் இல்லாம நம்ம வந்து அதை பண்ணணும். அது எப்படிங்கறத நம்ம லாஸ்ட்ல பாக்கலாம். நம்ம இங்க சாரியையும் விளக்கி விட்டுட்டு இந்த இடத்துலயும் நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இங்கேயும் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு தைக்கணும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சாரியில சுருக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நம்ம நார்மலா வீட்லயே கூட நம்ம சாரியோட ஃபால்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கேயும் விளக்கி விட்டுட்டு இங்கேயும் நம்ம விளக்கி விட்டுட்டு நீட்டா ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒருவேளை ஃபால்ஸ்ல சுருக்க வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைட்டா இப்படி ஃபால்ஸ்ல இப்படி சுருக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் ஃபால்ஸ்ல நம்ம சுருக்க வராம சாரியில இப்படி சுருக்க வந்துருச்சு, ஃபால்ஸ் டைட் ஆயிடுச்சு, ஆனா சாரி உங்களுக்கு சுருக்க வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சும்மா இந்த 2 பாயிண்ட் 2 இடத்துல 2-3 இடத்துல வந்து லைட்டா இங்க கட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, லைட்டா இப்ப எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஆகல. ஓகே, அதனால நம்ம அதை வந்து கட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறேன். இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து லைட்டா இவ்ளோ இந்த மாதிரி ஒரு குட்டி கட்டு, ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கட்டு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சாரியில கூட சுருக்கம் வராது. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங்ல இருக்கும். நீட்டான சுருக்கம் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம நீட்டா அழகா இருக்கும். நம்ம நீட்டா ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மெத்தடெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஃபால்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே வீட்டுல நல்லா ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இப்ப நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா வந்துருச்சுன்னு பாருங்க. எந்த வித சுருக்கமும் இல்லாம நல்லா நீட்டா நம்ம ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி த்ரெட்டும் நம்ம கீழே ஒரு த்ரெட்டு மேல ஒரு த்ரெட்டு. ஓகேங்களா, இப்ப பாருங்க இந்த த்ரெட் வந்து இங்க வந்திருக்கு. ஓகேங்களா, இது நம்ம இந்த ப்ளூ கலரா இருந்ததுன்னா கண்டிப்பா இங்க வந்து கண்டிப்பா அந்த ப்ளூ கலர் தெரியும். சோ நம்ம எப்பவுமே வந்து 2 கலர் இருக்கும்போது அந்த ஃபால்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 கலரையும் நம்ம ஒரே பாபின்ல சுத்தி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஸ்டிச் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.